வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். 1960ல எழுதப்பட்ட சில வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கிற நம்மோட இந்த வேகமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியுமா? ஆமா, முடியும். மார்ச் 1960 அகண்ட ஜோதி இதழ்ல இருந்து காலத்தால் அழியாத சில ஆழமான உண்மைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆழமான சிந்தனைகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது தெரியுமா? யுகரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி அவர்கள் இருந்துதான். ஒரு பெரிய சிந்தனை புரட்சி மூலமா மனித குலத்தை மேம்படுத்தணும்னு நினைச்சவர். அவரோட ஞானம்தான் நாம பார்க்க போற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அடித்தளமா இருக்கு. சரி, அப்போ நாம இந்த ஞான பயணத்தை ஆரம்பிக்கலாமா? முதல்ல வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் காயத்ரியோட அந்த தெய்வீக ஒளிய பத்தி தெரிஞ்சுக்குவோம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை எப்படி கத்துக்கிறதுன்னு கடைசியா இந்த காலத்தால் அழியாத உண்மைகளை எல்லாம் ஒன்னா தொகுத்தும் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுப்போம் இல்லையா? ஏன் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்தான் என்ன அப்படின்னு. அந்த நிலையான அமைதியை தேடுற இந்த பயணத்துல இந்த அகண்ட ஜோதி இதழ் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. உண்மையில நாம எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையா, இல்ல நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற அந்த உண்மையான நீடித்த மகிழ்ச்சியா? இந்த கேள்விக்கு நாம சொல்ற பதில் தான் நம்ம வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்குது. இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி ரெண்டு பாதை ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் தற்காலிக சந்தோஷத்தை தேடி ஓடி ஒருபோதும் திருப்தி அடையாத ஆசைங்கிற ஒரு வங்கத்துக்குள்ள சிக்கிற பாதை. இன்னொரு பக்கம் ஆன்மீக வளர்ச்சி மூலமா வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளேயே அமைதியை கண்டுபிடிக்கிற பாதை. சரி, அப்போ அந்த உயர்ந்த நோக்கத்தை அடையறதுக்கு வழி என்ன? அந்த பாதையை திறக்கிற ஒரு சாவியா இந்த இதழ் நமக்கு காயத்ரிங்கிற ஒரு தெய்வீக ஒளிய அறிமுகப்படுத்துது. காயத்ரினா வெறும் மந்திரம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல அத வேதங்களோட காமதேனுன்னு சொல்றாங்க. அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கிற தெய்வீக பசு மாதிரி நம்ம அறிவை பிரகாசமாக்கி நம்ம ஆன்மாவை வளர்க்கிற ஒரு தெய்வீக சக்தி அது. இந்த வாசகம் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குது. என்னன்னா, காயத்ரிங்கிற அந்த ஞானம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இலக்கே இல்லாம கடல்ல தத்தளிக்கிற ஒரு கப்பல் மாதிரி தான். ஆன்மீக குழப்பம்னு சொல்ற புயல்ல கண்டிப்பா மாட்டிக்கொள்ளும். இதோட உண்மையான சக்தி என்ன தெரியுமா? இது நமக்கு ஆன்மீக பலத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, நம்ம அன்றாட உலக வாழ்க்கையையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு முழுமையான ஆரோக்கியத்தையும் தெளிவான மனநிலையையும் அடைய ஒரு பெரிய கருவியா இருக்கு. சரி, இந்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி பயன்படுத்துறது? அதுக்கான பிராக்டிக்கலான ஞானம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழறதுக்கு இங்க 4 படிகள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிற உணர்வுகளை எல்லாம் வெளியேத்தி மனசு சுத்தமாக்குங்க. 2வது, செய்யற எல்லா காரியத்திலையும் உண்மையா இருங்க. 3வது, உங்களை வளத்துக்கு கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டுறாதீங்க. கடைசியா, எது தேவையில்லையோ அதை மறக்கிற கலைய கத்துக்கோங்க. அப்பதான் அமைதி கிடைக்கும். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களோட சக்தியையும் இந்த இதழ் நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மனசும் சுத்தமா இருக்கும். நாம தொடர்ந்து செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்புறம் ஹோலி மாதிரி பண்டிகைகள்லாம் எதுக்குன்னா நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்களை எரிக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக செயல் அப்படிங்கிறதையும் இது விளக்குது. சரி, இப்ப நாம பார்த்த இந்த ஞான முத்துக்களை எல்லாம் ஒன்னா கோர்த்து அகண்ட ஜோதியோட அந்த நீங்காத ஒளி நமக்கு என்ன வழியை காட்டுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். இதோட முக்கியமான செய்தி இதுதான். வெறும் பொருள் ஆசைகளுக்கு பின்னாடி ஓடாம ஒரு ஆன்மீக நோக்கத்தை தேடுங்க. காயத்ரி மாதிரி ஒரு பயிற்சியை விடாம செஞ்சு அந்த தெய்வீக சக்தியோட இணையுங்க. உங்க ஒவ்வொரு செயலையும் நேர்மையோடவும் விழிப்புணர்வோடவும் தூய்மையோடவும் செய்யுங்க. இந்த சிந்தனை புரட்சி கண்டிப்பா உங்களையும் நம்ம சமூகத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அகண்ட ஜோதியோட இந்த காலத்தால் அழியாத ஞானத்தோட ஒளியில இந்த கேள்விய உங்க முன்னாடி வைக்கிறோம். இன்னைக்கு உங்க எண்ணங்கள்ல நீங்க செய்ய போற ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றம் உங்க முழு எதிர்கால பாதையும் எப்படி பிரகாசமாக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.